ஓம் தனாகாங்ஷரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. சர்வம் பிரம்மன் ஏவேதம் சர்வம் பிரம்மமயம் ஜகத் ஜஹீஷத்ரும் தனாகாங்ஷாம் மித்யாம் வேதாந்த பாஸ்கரஹ. பரமாத்மனஹ ஏவேதம் சர்வம் பிரம்மஸ்வரூபம் ஏவேதம் சர்வம் தஸ்மாத் ஹே மானவ அன்ருத விஷயாம் தனாஞ்சாம் त्वां तज. अस्मिन् दिनाङ्कः फर्वरी मासे 19 दिनः. विषयः दुःखस्य अवकाशः कुत्र. எங்கிருந்து துக்கம் வர முடியும், இதுதான் இன்றைய தலைப்பு. இதற்கு ஸ்ருதி வாக்கியம் எடுத்துக்கொள்வது ஆச்சரியர் ஈஷாவாஸ்யோபனிஷத்தினுடைய முதல் மந்திரம். அந்த நவம்பர் கோடி போச்சா? அந்த மந்திரத்தினுடைய பகுதி என்னது? மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம் பரகீயம் சம்பதம் மா கிருத. மற்றவர்களை சொத்தை பற்றாதே, திருடாதே, எடுத்துக்கொள்ளாதே. மானவசிய சர்வேஷாம் சத்குணானாம் சம்பூர்ணதயா நாசகாரி பிரதானோ துர்குணா நாம லோபஹா. யோயம் மானவேஷு வசதி. மாணவர்களை அழிக்கக்கூடிய துர்குணங்களிலேயே பிரதானமாக இருக்கக்கூடிய துர்குணம் லோபம். அது மாணவர்களில் வசிக்கிறது. அனேன லோபாக்கியேன ஏகேன அல்பேன துர்குணேன தோஷேன மாணவஹா தானவஹா சம்ருதோஸ்தி. இந்த ஒரே ஒரு துர்குணத்தினால மாணவர்களும் ஏன் தானவர்களும் அவர்கள் சூழப்படுகிறார்கள். கிம் நாம லோபஹா. லோபம் என்றால் என்ன? அந்நேஷாம் தனம் பிராப்தி இச்சா. மற்றவர்களுடைய சொத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற இச்சா, அது எனக்கு வேணும் என்ற இச்சா. தனவத்வோ அப்பி அதிருப்ததா சம்ருத்தனித்வோனபி சத்பாத்ரே விநியோகாகாரணம் சம்பத் பூயிஷ்டோத்வயபி புனः புனः தனலிப்சா. தனம் இருந்தாலும் அதிருப்தியுடன் இருக்கிறது, போரவில்லை என்ற எண்ணத்துடன் இருக்கிறது. சமிருத்தமாக எல்லாம் நமக்கு இருந்தாலும் நமக்கு வேற ஏதோ ஒன்று வேண்டும் என்ற எண்ணம், வேற ஏதோ இன்னொன்று சேர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம். நிறைந்த செல்வம் இருந்தாலும் மேலும் செல்வத்தை நாம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை. அத்தியாஷா இத்யேதத் சர்வமபி லோபஸ்ய ரூபதரம். இது எல்லாமே லோபத்தினுடைய ரூபாந்தரம். ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கும். நஹி தாவதா சுலபேன சாதகானாம் லோபஸ்ய ஜெயா சம்பவதி. அவ்வளோ சீக்கிரமாக இந்த லோபத்தை ஜெயித்துவிட முடியாது. பிரயத்னே கிருத்தே ந சக்கியதே இத்தியாபி ந. ஆனால் பிரயத்தனம் என்று ஒன்று செய்தால் ஜெயிக்க முடியாதது என்பது ஒன்று கிடையவே கிடையாது. அந்யஸ்ய தனம் மா கிருதஹ இதி ஸ்ருதிமதா அஸ்மான் உபதிஷதி. ஸ்ருதி என்ன சொல்றது? மற்றவர்களுடைய சொத்தை எடுத்துக்கொள்ளாதே, மற்றவர்களுடைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளாதே என்று சொல்கிறது. அஸ்மாத் சம்பத்தம் அனஸ்மாதீயம் பரகீயம் யத் கிஞ்சித் வஸ்து பவதி தத் லோஷ்ட சமம் இதி ஜானியாத். என்கிட்ட இருந்தாலும் என்கிட்ட இல்லை என்றாலும் மற்றவர்களுடையது என்னுடையது இல்லை என்றால் அதை மண்ணுக்கு சமமாக பார்க்க வேண்டும். திருப்தியா ஆனந்தஹா அனுபோக்தவ்யா இதி அயம் மந்திரம் போதயதி. மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம் என்ற இந்த ஈஷாவாஸ்ய மந்திரமானது எதை போதிக்கிறது என்றால், நீ ஆனந்தமாக பூர்ண திருப்தியாக ஜீவனை அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறது. எப்படி? பரமார்த்தஸ்து அஸ்மாசு வித்யமானாபி அஸ்மதீயம் தனம் கஸ்ய. சாட்சாத் பரமாத்மாவே என்னில் வசிக்கும் பொழுது
என்னுடைய தனம் என்பது எப்படி இருக்க முடியும்? என்னுள் வசிப்பது இறைவன். அப்போ என்னுடையது, தனம் என்னுடையது என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? எல்லாமே பகவதா ஏவ, எல்லாமே இறைவனுடையது. ஏவம் விவகாரம் குர்வதா, இதை மனதில் கொண்டு யார் விவகாரம் செய்கிறார்களோ துக்கம் நைவ வித்யதே, துக்கம் நைவ வித்யதே. அதனால மாணவனானவன் என்ன நினைக்கிறான் என்றால், தன் துக்கம் போக வேண்டும் என்றால் தான் இந்த உலகத்திலிருந்து ஏதோ தன்னிடம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் உபனிஷத் என்ன சொல்லுகிறது? உன்னிடம் இருப்பது கூட பரமாத்மாவுடையது. உன்னிடத்தில் நீ இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பதும் நீ பற்றாமல் இருந்தேயானால் துக்கமில்லாமல் ஆனந்தமாக வாழலாம் என்று சொல்லி முடிக்கிறது இன்றைய வேதாந்த பாஸ்கரா. ஹரி ஓம்.